ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்குடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவின் வழியாக இரண்டாவது எழுத்தாகிய அந்த பேத் என்கிற அந்த எழுத்தை நாம் எழுத கற்றுக்கொள்வோம். இந்த மாதிரி அந்த 4 லைன் கோடு போட்ட அந்த பகுதியில் வலது பக்கமாக இருந்து இடது பக்கமாக அந்த எழுத்து பேத் என்கிற அந்த எழுத்தை நாம் எழுதுவோம். அந்த எழுத்தை நான் எழுதுகிறேன். நேராக ஒரு கோடு அப்படி போட்டு அப்படியே பெண்ட் பண்ணி அப்படியே கீழே இந்த கோட்டில் இறக்கிறோம். முதல் கோடு ரெண்டாவது கோட்டுக்கு கீழே ஓடி அப்படியே எழுதி லைட்டாக பெண்ட் பண்ணி இந்த கோட்டில் இந்த கீழே இருந்து மேலே அந்த உள்ளேயே அதை நிறுத்திடுறோம். அதே போல் இந்த இதிலேருந்து இதுக்கு நேராக இந்த இதிலேருந்து நேராக கோடு எடுத்து அப்படியே இந்த இதை பெண்ட் பண்ணி இந்த லைன் கொஞ்சம் தள்ளி நிறுத்துகிறோம். இன்னொரு முறை கூட இந்த எழுத்து எழுதுகிறேன் பாருங்கள். நேராக ஒரு போட்டு அப்படியே ஒரு பெண்ட் பண்ணுறோம். பெண்ட் பண்ணி கீழே வரைக்கும் எழுதுகிறோம். இதுக்கு நேராக சேமாக இந்த அளவும் ஒன்றா இருக்கிற மாதிரி இது நேராக அப்படியே ஒரு கோடு இதோட ஜாயின் பண்ணி நிறுத்தாமல் கொஞ்சம் அப்படியே வெளியே தள்ளி வந்துட்டோம்னா இந்த எழுத்தை பேத் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த எழுத்து ஆசரிப்பு கூடாரம் அல்லது குமாரனை அடையாளப்படுத்துகிற எழுத்தாக இருக்கிறது. அடுத்த எழுத்து கிமல் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த கிமல் அப்படிங்கிற எழுத்தை எப்படி எழுத வேண்டும் என்றால், இந்த மேலாக ஒரு சின்ன ஒரு கொக்கி மாதிரி வச்சு அப்படி நேராக லைட்டாக ஒரு கொக்கி மாதிரி வச்சு அப்படி நேராக கீழே இறக்கி பழைய ரிட்டன் அப்படியே நேராக மேலே இழுத்து இப்படி எழுதுகிறோம். இதுதான் கிமல் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இன்னொரு முறை கூட எழுதுகிறேன் பாருங்கள். லைட்டாக ஒரு கொக்கி மாதிரி வச்சு அப்படி நேராக கீழே இறக்கி லைட்டாக மேலே அப்படி போய் அப்படி கீழே என்ன செய்கிறோன்னா இறக்குறோம். இப்படி தான் எழுதுகிறோம். இந்த எழுத்து கிமல் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த எழுத்து ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது. அடுத்த எழுத்து டாலத். இந்த டாலத் அப்படிங்கிற அந்த எழுத்தை நாம் எப்படி எழுதுகிறோம் என்றால், நேராக ஒரு கோடு அப்படி நேராக அப்படி கீழே பெண்ட் பண்ணுறோம். இந்த நீளமும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த எழுத்தை தான் டாலத் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேராக அப்படி இழுத்து உட்பாட்டி அப்படியே நேராக கீழே என்ன செய்கிறோம், இறக்குறோம். இந்த இடத்துல பெண்ட் பண்ணக்கூடாது. பெண்ட் பண்ணாமல் நேராக இறக்கி கீழே இறக்குறோம். இதை எழுத்தை டாலத் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த டாலத் என்கிற எழுத்து வாசலை அடையாளப்படுத்துகிற எழுத்தாக இருக்கிறது. அடுத்த எழுத்தை ஹே என்று உச்சரிக்கிறோம். 5வது எழுத்தை ஹே அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த எழுத்தை நான் எப்படி எழுதுகிறோமானால், இந்த டாலத் எழுதணும் பாருங்கள். அதே மாதிரி நேராக ஒரு கோடு போட்டு அப்படியே கீழே இறக்கிடுறோம். டாலத்து எழுதுன எழுத்து மாதிரி இதை பெண்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு அப்படியே கீழாமல் ஸ்ட்ரைட்டாக இறக்கிறோம். இப்போ இந்த இதிலேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி அதே மாதிரி மேலே ஜாயின் பண்ணாமல் கொஞ்சம் கீழே இறக்கி அப்படி எழுதுனோம்னா இந்த எழுத்தை தான் ஹே அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த எழுத்து இதில் ஆரம்பிக்குதுன்னா கொஞ்சம் உள்ளே தள்ளி அதே மாதிரி இந்த மேற்கோட்டில் ஓட்டாமல் அப்படி நேராக ஸ்ட்ரைட்டாக கீழே இறக்கிறோம். இந்த 1 2வது கோட்டுக்கு கீழே அதே மாதிரி கீழே இருந்து அந்த முதல் கோடு உள்ளே இதை தான் ஹே அப்படின்னு எழுதுகிறோம். இன்னொரு முறை எழுதுகிறோம் பாருங்கள். அப்படியே நேராக ஒரு கோடு போடுறோம். அதை அப்படியே கீழே இறக்கிடுறோம். இந்த மேலே ஒட்டாமல் அதே மாதிரி இந்த கடைசியாக வராமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி கொஞ்சம் கீழே இறக்கி அப்படி எழுதுகிறோம். இந்த எழுத்தை ஹே அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த எழுத்து ரட்சிப்பை அல்லது வெளிச்சத்தை அல்லது ஆசீர்வாதங்களை அடையாளப்படுத்துகிற எழுத்தாக இருக்கிறது. இந்த எழுத்து இந்த 4 எழுத்துக்களையும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது காலையிலையோ இல்லை இரவு தூங்க போவதற்கு முன்பதாகவோ ஒரு அரை மணி நேரம் இதற்காக ஒவ்வொரு நாளும் அந்த அரை மணி நேரம் இதற்காக செலவிட்டு நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்து எழுதுங்க. எழுதும்போதெல்லாம் எழுத்தினுடைய அந்த பெயரை உச்சரித்து கொண்டே எழுதுங்க.
அதே மாதிரி இந்த எழுத்துக்குரிய அர்த்தங்களையும் அப்படியே அந்த செயலில் எழுதிக்கிட்டே வாங்க. அலஃப் தேவனை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. பேத் ஆசரிப்பு கூடாரத்தை அல்லது குமாரனை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. கிமல் ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. டாலத் வாசலை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹே இரட்சிப்பை, வெளிச்சம், ஆசீர்வாதங்களை அடையாளப்படுத்துகிற எழுத்தாக இருக்கிறது. இந்த அர்த்தங்களையும் நீங்கள் எழுதி கொண்டே வாங்க. இந்த 5 எழுத்துக்களுடைய அர்த்தங்களையும் இன்னும் கொஞ்சம் அடுத்த வீடியோவில் நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.